வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த முந்திரி பருப்பை தனியாக வச்சிடலாங்க. அடுத்து அதிலேயே உலர்ந்த திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண பாதாம் பருப்பையும் பிஸ்தாவையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ இதையும் தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேங்க. ரவையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நான் பொடி ரவை தான் எடுத்திருக்கேங்க, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் ரவை பெருசாக இருந்தால் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட பவுடர் பண்ண சர்க்கரை 1.5 கப் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்துறீங்களோ அதே கப்லேயே சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது கூட ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு பாலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாலை மொத்தமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஈரப்பதம் கிடைக்கும், லட்டு பிடிக்க வசதியாக இருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு பால் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், லட்டு ரெடி ஆகிருச்சு. இதை வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா லட்டு 10 நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைமில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.